எஸ் மாஸ்டர். சங்கவர்ஜித என்னும் வார்த்தை அதுல இருந்தானுங்க மாடல் மாதாஜி. சங்கவர்ஜிதால சங்கவர்ஜித என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணருக்கு எதிரான நபர்களின் சங்கத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். நாத்திகர்கள் மட்டும் கிருஷ்ணருக்கு எதிரானவர்கள் அல்ல. பல நோக்கு செயல்கள் மற்றும் மன அனுமானத்தில் கவரப்பட்டுள்ளவர்களும் கிருஷ்ணரின் எதிரிகளை. எனவே பக்தியின் தூய வடிவம் பக்தி ரசாமிருத சிந்துவில் 11.11 பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத் யனாத்மிருதம் ஆனுகூல்யேன கிருஷ்ணானு ஷீலனம் பக்திர் உத்தமா. எவரேனும் மற்ற பக்தி தொண்டில் ஈடுபட அவர் எல்லா விதமான ஜடக்கலங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பல நோக்கு செயல்களிலும் மன அனுமானத்திலும் மயங்கிய நபர்களின் உறவிலிருந்து அவன் விடுபட்டிருக்க வேண்டும். அதற்கு அத்தகு தேவையற்ற உறவுகளிலிருந்தும் பௌதிக ஆசைகளின் களங்கத்திலிருந்து விடுபடும் போதும். மாதாஜி விட்டு விட்டு வருதே சம்பூர்ண மாதாஜி, நல்லா கேட்கலையே. பௌதிக ஆசைகளின் களங்கங்களில் இருந்து விடுபடும் போது ஒருவன் அதுவே தூய பக்தி தொண்டு என்று அறியப்படுகின்றது. அனுகூல் எஸ் சங்கல்ப. மாதாஜி நல்லா கேட்கல, விட்டு விட்டு வருது உங்களோட வாய்ஸ். சரி மாதாஜி. சாதகமான ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறான், அதுவே தூய பக்தி தொண்டு என்று அறியப்படுகின்றது. ஆனுகூல்யச சங்கல்ப பிராதிகூல்யச வர்ஜனம் ஹரிபக்தி விலாஸ் 11.676. ஒருவன் சாதகமான விதத்தில் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். சாதகமான முறையில் அவருக்காக செயல்பட வேண்டும், பாதகமாக அல்ல. கம்சன் கிருஷ்ணருடைய எதிரிகளில் ஒருவன். கிருஷ்ணருடைய பிறப்பின் ஆரம்பத்திலிருந்தே கம்சன் பல்வேறு வழிகளில் அவரை கொல்ல திட்டமிட்டான். ஆனால் அவனுக்கு எப்பொழுதும் தோல்வியே கிட்டியதால் அவன் எல்லா நேரங்களிலும் கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருந்தான். இவ்வாறாக வேலை செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவன் எல்லா விதத்திலும் கிருஷ்ண உணர்வுடன் இருந்தான். ஆனால் அத்தகு கிருஷ்ண உணர்வு சாதகமானதல்ல. எனவே 24 மணி நேரமும் கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருந்த போதிலும் கம்சன் அசுரனாக கருதப்பட்டான். மேலும் அவன் இறுதியில் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான். கிருஷ்ணரால் கொல்லப்படுபவன் யாராக இருந்தாலும் அவன் உடனடியாக முக்தி அடைகிறான் என்பது உண்மையே. இருப்பினும் தூய பக்தர்களின் லட்சியம் அதுவல்ல. தூய பக்தன் முக்தியை கூட விரும்புவதில்லை. உயர்ந்த வாசஸ்தலமான கோலோக பிருந்தாவனத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கும் அவன் விரும்புவதில்லை. அவனுடைய ஒரே குறிக்கோள் எங்கிருந்தாலும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே. படிக்கிட்டங்களா மாதாஜி? சரிங்க மாதாஜி. கிருஷ்ண பக்தன் அனைவருக்கும் நண்பனாக உள்ளான். எனவே அவனுக்கு எதிரிகள் கிடையாது. நிர்வைர என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது எவ்வாறு? கிருஷ்ண உணர்வில் நிறைவு பெற்றுள்ள பக்தன் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு மட்டுமே வாழ்வின் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒருவனை விடுவிக்க முடியும் என்பதை அறிவான். அவனுக்கு இதில் சுய அனுபவம் உள்ளது. எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் இந்த வழிமுறையை மனித சமூகத்தில் அறிமுகப்படுத்த அவன் விரும்புகின்றான். இறையுணர்வை பரப்புவதற்காக தமது வாழ்வில் அபாயங்களை எதிர்கொண்ட பக்தர்கள் பலரின் உதாரணங்கள் சரித்திரத்தில் காணப்படுகின்றன. ஒரு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. அவர் பக்தர் அல்லாதவர்களால் சிலுவையில் அறையப்பட்ட போதிலும் இறையுணர்வை பரப்புவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர். அவர் கொல்லப்பட்டார் என்று எண்ணுவது மேலோட்டமான எண்ணமே என்பதில் சந்தேகமில்லை. அதுபோலவே இந்தியாவிலும் ஹரிதாஸ் தாக்கூர், பிரகலாத மகாராஜா என பல உதாரண புருஷர்கள் உள்ளனர். அவர்கள் அத்தகைய அபாயங்களை மேற்கொண்டது ஏன்? ஏனெனில் அவர்கள் கிருஷ்ண உணவை பரப்ப விரும்பினர். அச்செயல் மிகவும் கடினமானதாகும். ஒரு மனிதன் துன்புறுகிறான் என்றால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை அவன் மறந்திருப்பதே அதற்கு காரணம் என்பதை கிருஷ்ண பக்தன் அறிகின்றான். எனவே எல்லா பௌதிக பிரச்சனைகளிலிருந்தும் மனித இனத்தை விடுவிப்பதை மனித சமுதாயத்திற்கு ஒருவன் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய நற்பணியாகும். தூய பக்தன் இறைவனின் சேவையில் இவ்வாறாக ஈடுபட்டுள்ளான். எல்லாவித அபாயங்களையும் கிருஷ்ணருக்கு மேற்கொண்டு கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் மீது அவர் எவ்வளவு கருணையுடன் இருப்பார் என்பதை தற்போது நம்மால் கற்பனை செய்ய முடியும். எனவே அத்தகையோர் தமது உடலை நீத்த பின் உன்னதமான லோகத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம். சுருக்கமாக கூறினால் தற்காலிக தோற்றமான விஸ்வரூபம் எல்லாவற்றையும் அழிக்கும் காலரூபம் மற்றும் 4 கரங்களுடைய விஷ்ணு ரூபம் உட்பட அனைத்து ரூபங்களும் கிருஷ்ணரால் காட்டப்பட்டன. எனவே இவ்வெல்லா தோற்றங்களுக்கு மூலம் கிருஷ்ணரே. கிருஷ்ணர் விஷ்ணுவிடம் இருந்து தோன்றியவர், விஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர் அல்லது மூல விஸ்வரூபத்திடமிருந்து தோன்றியவர் என்பது உண்மையல்ல. எல்லா ரூபங்களுக்கும் கிருஷ்ணரே மூலம். விஷ்ணு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபங்களில் உள்ளார்.
இருப்பினும் இருகரங்களுடன் விளங்கும் மூல ரூபமாகிய சியாம் சுந்தர் ரூபத்தை விட கிருஷ்ணரின் வேறு எந்த ரூபமும் ஒரு பக்தனுக்கு முக்கியமானதல்ல. கிருஷ்ணருடைய சியாமசுந்தர் ரூபத்திடம் தமது அன்பினாலும் பக்தியினாலும் பற்றுதல் உடையவர்கள் அவரை எப்போதும் தங்களது இதயத்தினுள் காண்கின்றனர் என்றும் வேறு எதையும் அவர்களால் காண இயலாது என்றும் பிரம்ம சங்கீதையில் கூறப்பட்டுள்ளது. எனவே கிருஷ்ணருடைய உருவமே முக்கியமானது, அவரே முதன்மையானவர். இதுவே இந்த 11ஆம் அத்தியாயத்தின் பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் விஸ்வரூபம் என்னும் 11ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளினும் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. எஸ். சோ இப்போ நாம இந்த ஸ்லோகால வந்து பகவான் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, யார் ஒருத்தன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கானோ, பலநோக்கு செயல் மற்றும் மனக்கற்பனை விடுபட்டு இருக்கானோ, எனக்காக செயல்படுறானோ, என்னைய பரம இலக்கா வச்சிருக்கானோ, எல்லா உயிரிடத்திலும் நண்பனா இருக்கானோ, அவன் கண்டிப்பா என்கிட்ட வருவான் அப்படின்னு பகவான் சொன்னாரு. சோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்போ நாம பார்த்துட்டு இருக்க வேர்டு வந்து மத்பரம இதெல்லாம் பார்த்தோம். சங்க வர்ஜிதா. சோ நம்ம போன கிளாஸ்ல யுக்த வைராகியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். யுக்த வைராகியா இருக்கா, ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அதாவது இந்த உலகாயுத பொருட்கள் அனைத்தையுமே நம்ம வந்து நமக்காக பயன்படுத்தாம பகவானுக்காக பயன்படுத்தணும். பக்தனுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். அதுதான் யுக்த வைராகியம். வெரி நைஸ், வெரி நைஸ், எக்ஸலண்ட். மாயாவாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், இதெல்லாம் யூஸ் பண்ணா என்னை வந்து மாயா புடிச்சுப்பாங்கன்னு சொல்லி ஒதுக்குவாங்க. ஆனா பக்தன் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். மாதா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில யூஸ் பண்ணுவான். அதுதான் யுக்த வைராகியம் போன கிளாஸ்ல பார்த்தோம். மத்பரம பகவானுடைய அந்த நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய அந்த டிவோட்டிஸ் பத்தி பார்த்தோம். இப்ப சங்க வர்ஜித. சோ உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே பிரபுபாதர் வந்து உதயசாமிரத்தில் எழுதுவாரு, எல்லா இந்த பௌதீக உலகத்திலேயே பாருங்க, எல்லாருமே ஏதோ ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஏதோ ஒரு சங்கம், உழைப்பாளர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், லயன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப், ரோட்டரி கிளப், லேடிஸ்க்கு வணிக சங்கம், வணிக சங்கம் நிறைய இருக்கு. இப்ப பிஎன்ஐ போறாங்க, அது ஒண்ணு. அந்த மாதிரி சங்கம்னு எடுத்துட்டோம்னா நிறைய சங்கங்கள் இருக்கு. அதெல்லாம் எதுக்காக இருக்கு சொல்லுங்க? எதுக்கு அந்த சங்கம் எல்லாம்? அவங்களோட நலனை பாதுகாத்து அதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்றதுக்கு அந்த மாதிரி. அதாவது ஒண்ணு கூடி எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த சேவைகளை பத்தி டிஸ்கஸ் பண்றது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஒண்ணு கூடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வேண்டி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கம், ஒவ்வொரு பேர்ல எல்லாம் சேர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல டிஸ்கஸ் பண்றது. இப்ப நாமளே பாருங்க, நம்ம எங்கேயாவது டூர் போறோம்னா, டூர் போறது வந்து 2 நாளா தான் இருக்கும். ஆனா அதை பத்தின அந்த டிஸ்கஷன் தான் வந்து ஜாலியா இருக்கும் இல்லைங்களா? அங்க போனா இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். நம்ம ஃபேமிலிலேயே டூர் போனோம்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எப்படி என்ன பண்ணலாம், அங்க வந்து எப்படி சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், தங்கருக்கு எங்க அரேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஜாலியா இருக்கும் இல்லைங்களா எப்பவுமே. சோ அந்த ஒண்ணு கூடி பண்றது, அந்த அதுக்குதான் வந்து சங்கம். லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க ஒண்ணு கூடுறது இல்லைங்களா? லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒண்ணு கூடுறது. சோ அந்த மாதிரிதான் வந்து பிரபுபாதா நமக்கு இஸ்கான் கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் ஒண்ணு கூடுங்க, ஒரே மாதிரி. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கும் கிருஷ்ணா பிடிக்கும், எனக்கும் கிருஷ்ணா பிடிக்கும். இப்ப நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்கோம்? கிருஷ்ணரை பத்தி எஸ், பகவான் பகவத்கீதையில இன்னும் பேசியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம ஒண்ணு கூடுறோம். சோ அதுக்குதான் வந்து சங்கம். சங்க வர்ஜித அப்படின்னா, சோ கிருஷ்ண அதாவது நம்ம தேவையில்லாத சங்கங்கள்ல இருந்து நம்ம விளைவிக்கணுமா. முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் கூட லயன்ஸ் கிளப்ல எல்லாம் ஆக்டிவா இருப்போம். ரெகுலரா மீட்டிங்க்கு எல்லாம் போவோம். அப்போ அந்த அவங்களோட அந்த நிறைய அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்கங்க போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஆக்டிவா கலந்துக்குவோம். ஆனா இப்ப வந்து என்னன்னா நமக்கு அது புரிஞ்சிருச்சு. அதுல என்ன நடக்கும்னா, மெயினா அது வந்து ஒவ்வொருத்தரையா வந்து வெட்டியா பாராட்டி புகழுவாங்க. அந்த கவர்னர், அது லயன்ஸ் கிளப் கவர்னர் சொல்றேன், அது கவர்னர் ஆகிறவங்க, அந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து புகழோன்னு புகழுவாங்க. பாத்தீங்கன்னா அது எதுவுமே உண்மை இருக்காது. பின்னாடி போய் அவங்கள நொறுங்க திட்டுவாங்க, பட் அவங்கள ஸ்டேஜ்ல வச்சு புகழுவாங்க.
சோ இந்த மாதிரி புகழ்ச்சிக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து தகுதி இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அந்த புகழ்ச்சி எல்லாமே யாருக்கு பண்ணணும்? பகவானுக்கு. நமக்கு இப்போ இந்த உண்மை புரியறனால இப்ப அது இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுவாங்க, அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சோ நானா வந்து அதுலருந்து அப்படியே விலகி வந்துட்டேன். எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. So, இந்த மாதிரி, நான் நீங்களுமே பாத்தீங்கன்னா, பௌதீகமா இருக்கிறப்போ உங்களோட ஃப்ரெண்ட் நீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்ப அதுல இருந்து விலகி வந்திருப்பீங்க இல்லையா? மாதாஜி. இருக்கு. எஸ். இன்னும் இருக்கா? விலகி விலகி வரலனாலும் அந்த அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் ஒதுங்கிடுறேன். எதுக்கு அவங்கள்ட்ட அனாவசியம் பேச்சு வேண்டாம்னுட்டு ஒதுங்கி. தேவையில்லாம பேசினோம்னா நமக்கு தான் வந்து கர்மா வரும் இல்லைங்களா? நம்ம இந்த ஸ்டோரி சொல்லுவோம்ல. ஆமா. யாருக்கு அந்த பாவம் வரும்னா கடைசியில வந்து யாரு அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாவம் வரணும். அவங்களுக்கு கூட பிஜிஓ அப்ப அந்த ஸ்டோரி சொல்லியிருக்கோம். சோ அந்த மாதிரி நமக்கு இப்ப புரியுது இதெல்லாம் கர்மா. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய சங்கத்துல இருந்து விலகிக்குங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. தேவை ஏன்னா அது வந்து நம்மளுடைய அந்த நம்ம மைண்டையே கெடுத்துரும். இப்போ நீங்க நாம இப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு சலனம் உண்டாயிரும் பாத்தீங்கன்னா. நாம செய்யறது கரெக்டா தப்பா? நான் அவங்களாம் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கே, நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, நான் அங்க போனா சாப்பிட கூட முடியல. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா? இருக்கு மாதாஜி. சோ நாம திருப்பியும் வந்து நம்ம பக்த சங்கத்துக்குள்ள வரப்பதான் அட முட்டாளே என்ன யோசிக்கிற நீ? அவங்களுக்குதான் ஒண்ணுமே தெரியாது. ஆனா உனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணா கான்சியஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த சாப்பாடுலாம் ஒரு விஷயமா? இது எவ்வளவு நமக்கு நல்லா இருக்கு. பகவானை பத்தி எல்லாரும் ஒண்ணு கூடுறது, டிஸ்கஸ் பண்றது. சோ நான் என்னால இந்த ஜென்மத்துல கிருஷ்ணாவோட போக முடியுமா என்னமோ தெரியல. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இல்லைங்களா? எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? கரெக்ட் ஆமா. மாதாஜி. எஸ் மாதாஜி. ஆமா மாதாஜி. அதனாலதான் உள்ள இருக்கோம். இவ்வளவுதான் இவ்வளவு வருஷத்துக்கால எல்லாம் கிளாஸ்க்கு வர முடியாது. சோ சங்கம் முக்கியம். அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பேட் அசோசியேஷனை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அன்னைக்கு வந்து எங்க சத்குஜா பிரபு ஒரு போடு போட்டாரு. நம்ம மைண்டே பேட் அசோசியேஷன் தான், அதை விட்டு விலகி இருக்கணும். இது மைண்ட விட்டு எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். யோசிச்சு பாருங்களேன், மைண்ட விட்டு நம்மளால விலகி இருக்க முடியுமா? முடியாது. வாய்ப்பே இல்ல. எப்படி நான் அதாவது முதல்ல நான் வேற மைண்ட் எனக்கு இன்னும் புரிஞ்ச பாடு இல்ல இல்லைங்களா? வந்து ஆத்மா நான் இந்த உடல் இல்ல, மனம்ங்கிறது ஒரு சட்டிலான ஒரு விஷயம், அது மேட்டர் தான் அப்படிங்கறதும் எனக்கு வந்து இன்னும் புரிஞ்ச பாடு இல்ல. சோ நான் வந்து நான் தான் மைண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன போய் மைண்டோட அசோசியேஷன் இருந்து விலகி இரு அப்படின்னு எப்படி இருக்கும்? சோ என்ன சொல்ல வராங்கன்னா, என்னால டோட்டலா அந்த மைண்டை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த மைண்ட கிருஷ்ணா கான்சியஸ் ஆக்டிவிட்டில நம்ம ஈடுபடுத்தணும். சரிங்களா? கிருஷ்ண உணர்வு நடவடிக்கையில ஈடுபடுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா அந்த பழைய டேஸ்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்டேன். அந்த பழைய டேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். உங்க மைண்ட் வந்து இல்ல இல்ல இதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அதை வந்து நம்ப வைக்கணும். நம்ம ஆக்சுவலா நம்ம மைண்ட நம்ம நம்ப வைக்கணும். உனக்கு கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணினா தான் நீ நிம்மதியா இருப்ப. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணணும் நம்ம? இன்டெலிஜென்ஸ், புத்திய. இன்டெலிஜென்ஸ் புத்திய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 3ஆம் அத்தியாயத்துல? அந்த ஆன்மீக புத்தியை யூஸ் பண்ணி மனசை அடக்கு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவார். ஞாபகம் இருக்குங்களா? மனதையும் புலனையும் எப்படி அடக்கணும்னா ஆன்மீக புத்தியை யூஸ் பண்ணணும் பாரு. அது மாதிரி நமக்கு ஆன்மீக புத்தி கொடுத்திருக்கிறது பிரபுபாதர். அவர் கொடுத்த அந்த ஆன்மீக புத்தி யூஸ் பண்ணி இந்த மனதையும் அந்த புத்தியையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சோ சங்க வர்ஜித அப்படின்னா தேவையில்லாத சங்கங்கள்ல இருந்து நம்மள விலக்கிக்கணும். பக்தியில முன்னேறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக்சுவலா நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைகேயி தான் இல்லைங்களா? கைகேயி அவ்வளோ நல்ல லேடி. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வில்லி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ராமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராமர் எப்பவுமே கைகேயோட அரண்மனையில தான் விளையாடுவாராம். அவங்க கௌசல்யா விட கைகேயி கூட தான் அதிக நேரம் இருப்பாராம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ராமர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பேற்பட்ட கைகேயி
அவங்களோட சுயநலம் தூண்டப்பட்ட உடனே ஒரு பேட் அசோசியேஷனால அவங்க சுயநலம் தூண்டப்பட்டது. தான் உயிரா நினைச்ச ராமரையே வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அவங்க அம்மா அதிக பவர் கிடைக்கும், நீ பவர் இல்லாம ஆயிருவ, அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெரிஃபைங்கா ஒரு பயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. எல்லா ஜீவாத்மாவுக்குமே பாருங்க அந்த அதிகாரத்து மேல அவ்வளவு ஆசை. பாருங்க பெரிய பெரிய பிரபுபாதர் கொடுப்பாரு, அரசியல்வாதிகள்லாம் 80 வயசு ஆனாலும் இந்த பதவியை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. டெத்து வந்து அவங்களை கூட்டிட்டு போனாதான் உண்டு. பிரபுபாதர் பொருளுரையில் எழுதுவார் பாகவத்தில். அந்த மாதிரி அந்த பதவி மேல அவ்வளவு ஒரு மோகம் மனிதனுக்கு. ஏன்னா அந்த பதவியில இருக்கிறப்போ ஒரு மரியாதை கிடைக்குது. அது போலி மரியாதை. அது உண்மையிலேயே எனக்கான ஒரு ஆத்மாவா எனக்கான மரியாதை இல்லை. அந்த வெளி தோற்றத்துக்கு அந்த உடலுக்கான அந்த பதவிக்கான ஒரு மரியாதை. அதுக்கு மயங்கி அது வேணும்னு சொல்லி அந்த பதவியை பிடிச்சு தொங்குவாங்க. சோ கைகேயும் அப்படிதான். அவங்களோட மனதுல அவங்க ஒரு மந்தார ஒரு சின்ன சலனத்தை உண்டு பண்ண உடனே போயிருமோ அந்த பயத்துல யார உயிரா நினைச்சாங்களோ அந்த ராமனை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இது ஏதோ ஒரு கைகேயின்னு நினைக்கிறேன். அவங்களாம் ரொம்ப ரொம்ப எக்ஸால்டட் டிவோட்டிஸ். அவங்கலாம் அவங்களுக்கு அவங்க எல்லாமே இப்படி நடக்கிறப்போ நாமெல்லாம் எந்த மூளை யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் இந்த விஷயங்களும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குதான் வந்து ராமாயண மகாபாரதம் சும்மா கதை கேட்டு போறதுக்கு இல்ல. எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஸ்லிப் ஆகுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுக்குதான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது ஒரு பாஸ்ட் டைம் தான். பகவானுடைய லீலா. பகவான் காட்டுக்கு போனாதான் வந்து ராவணனை கொல்ல முடியும், அதுக்காக நடந்ததுதான். ஆனா அதுலயும் பகவான் நமக்கு ஒரு லெசன் கொடுக்குறாரு. சோ சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பக்தியில முன்னேறினா பக்த சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம பக்தர்களோட அட்டாச் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்தி சிந்துல இருந்து ஒரு ஸ்லோகா பிரபுபாதர் கோட் பண்ணியிருக்காரு. அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்திர் உத்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உத்தம பக்தினா என்ன அப்படின்னு சொல்லித்தராங்க. யாரு சொல்லித்தரா? யாரு சொல்றா இந்த ஸ்லோகாவை? கோஸ்வாமி மாதாஜி. கோஸ்வாமி பக்தி ரசாம சிந்துல ரூப கோஸ்வாமி சொல்லித்தராரு. சோ உத்தம பக்தினா என்ன அப்படின்னு சொல்லித்தராரு. அந்நிய அபிலாஷிதா சூன்யம், அதாவது எனக்கு வந்து கிருஷ்ணரை அடையணும் அப்படிங்கறத தவிர்த்து வேற எந்த விதமான ஆசைகளும் எனக்கு இருக்கக்கூடாது. அபிலாஷைகள் எனக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய கோல் வந்து கிருஷ்ணா, அந்த மாதிரி இருக்கணும். ஞான கர்மாதி அனாவிரதம், ஞானம் கர்மம், அப்ப பலநோக்கு செயல்கள், அப்புறம் ஞானம். கர்மம்னா பலநோக்கு செயல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனக்கற்பனையில் ஈடுபட்டிருக்கவங்க, இது எல்லாமே வந்து வேண்டாம், இது எல்லாம் தவிர்க்கணுமாமா. அனாவிரதம். ஆணுகூல்யன கிருஷ்ண அனுசீலனம். சோ கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விஷயங்களை வந்து நாம செய்யணுமாமா. சோ அது பண்ணீங்கன்னா பக்திர் உத்தமா, அதுதான் உத்தம பக்தி. இது ரூப கோஸ்வாமி சொல்றாரு. ஆக்சுவலா நாம எல்லாருமே ரூப அனுகாஸ் தான். ரூப அனுகாஸ் அப்படின்னா ரூப கோஸ்வாமியின் வழி வந்தவர்கள். பிரபுபாதர் வந்து நம்மளெல்லாம் ரூப கோஸ்வாமியோட வழியில தான் வழி நடத்திட்டு போறாரு. சோ ரூப கோஸ்வாமி சொல்றாரு இதுதான் உத்தம பக்தி. யாரு மாதாஜி இப்படி நடந்துட்டு இருக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. ஐபோன் இருக்கீங்க இல்லையா? யாருங்க இது ஐபோன்ங்கிற ஐடியில இருக்கிறது? சாரி மாதாஜி, சாரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, மியூட் பண்ணி அவ்வளவுதான். ஓகே. சோ நாமெல்லாம் ரூப அனுகாஸ், ரூப கோஸ்வாமியின் வழி வந்தவர்கள். அப்ப நமக்கு உத்தம பக்தி அப்படின்னா என்னன்னா வேற அபிலாஷைகள்லாம் நீங்க உடனே நம்மளுடைய அனர்த்தங்களை பத்தி நினைக்காதீங்க. நமக்கு நிறைய அனர்த்தங்கள் இருக்கு, இன்னமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. என்னென்ன அனர்த்தங்கள் இருக்கு? நம்மகிட்ட அனர்த்தங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன இருக்கு? ஆசைகள் இருக்கு. காமம்,
குரோதம், குரோதம், லோபம், லோகம், மோகம், மோகம், மதம், ஆச்சரியம். மதம், ஆச்சரியம். எஸ். சோ இது எல்லாமே நமக்கு இருக்கு. அதனால வந்து நான் பண்றது உத்தம பக்தி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இங்க ரூப கோஸ்வாமி சொல்றது அது இல்ல. அந்நிய அனர்த்தா சூன்யம்னு அவர் சொல்லல. அந்நிய அபிலாஷா சூன்யம். அபிலாஷனா ஆசைகள். என்ன ஆசை அப்படின்னு நீங்க எனக்கு தானே ஆசை இருக்கு, எனக்கு இன்னும் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அந்த ஆசையை சொல்லல. அபிலாஷைகள் அப்படின்னா என்னுடைய கோல், என்னுடைய இலக்கு. உங்க எல்லாருக்கும் கோல் கிருஷ்ணா தான் இல்லைங்களா? எல்லாருக்கும் கோல் கிருஷ்ணா தான். எஸ் ஆமா. எஸ். அதுதான் வந்து அந்நிய அபிலாஷதா சூன்யம். எனக்கு கோல் வந்து கிருஷ்ணா, வேற எந்த அபிலாஷையும் எனக்கு கிடையாது. சோ என்னுடைய கோல் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது, நான் வந்து வேற கர்ம யோகமோ ஞான யோகமோ எதுவுமே நான் பண்ணல. ஆச்சாரியர்கள் என்ன கிருஷ்ணா வழிபடுறதுக்கான வழிமுறைகள் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அததான் நான் பண்றேன். இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். அப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறதும் உத்தம பக்தி. நாம இன்னும் அந்த பக்தியில கீழ்நிலையில இருக்கிறோமே ஒழிய நாம பண்ணிட்டு இருக்கிற பக்தி வந்து என்னது? உத்தம பக்தி. கலப்பு பக்தி இல்ல, மிக்ஸ்டு டிவோஷன் கிடையாது. நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது பியோர் டிவோஷன். சரிங்களா? பியோர் டிவோஷன் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சோ அது பிரபுபாத் அடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தர் சாதகமான முறையில தான் கிருஷ்ணரை நினைக்கணும், பாதகமான முறையில் நினைக்க கூடாது. கிருஷ்ணரோட எதிரிகள் கூட கிருஷ்ணாவை நினைச்சாங்க. ஆனா எப்படி நினைச்சாங்கன்னா அதாவது மரணமா நினைச்சாங்க. கம்சன் வந்து அவரை வந்து பயந்துட்டே தானே நினைச்சாரு இல்லைங்களா? அவர் நினைக்காத நாளே கிடையாது. நம்மளை விட அதிகமா கம்சன் கிருஷ்ணாவை நினைச்சாரு. ஆனா என்னவா நினைச்சாருன்னா யமனா பார்த்தாரு. இது ஒரு மரணமா தான் பாக்குறாரு கிருஷ்ணாவை. சோ அந்த மாதிரி வந்து நாம நினைக்க கூடாதுன்னு பிரபுபாதர் கொடுக்குறாரு. சாதகமான முறையில நாம வந்து நினைக்கணும். சோ அவனுக்கு கம்சன் வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்கா நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா அது எல்லாம் ஃபெயில் ஆனதுனால ஐயோ இந்த பக்கம் இருந்து இங்கிருந்து வந்து கொண்டு வரான், அங்கிருந்து வந்து கொண்டு வரான்னு சொல்லி நடுங்கிட்டே இருப்பாரு கம்சன். சோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. சோ கிருஷ்ணரால் கொல்லப்படுபவன் உடனடியாக முக்தி அடைகிறான் என்பது உண்மைதான். சோ உங்களெல்லாம் கேட்கிறேன், கிருஷ்ணரால கொல்லப்படுறவங்க அடையக்கூடிய முக்தியின் பேர் என்ன சொல்லுங்க? அது அசுரர்களை கிருஷ்ணர் கொல்றாரு, அப்போ அவங்க முக்தி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 5 விதமான முக்தியில அவங்க என்ன அடைகிறாங்க? எந்த முக்தி அடைகிறாங்க? சாயுஜ்யம். சாயுஜ்யம். வெரி நைஸ். சாயுஜ்ய முக்தினா என்ன? பிரம்ம ஜோதியில அது மாதிரி அது இல்ல மாதாஜி? எக்ஸலன்ட். பிரம்ம ஜோதியில போய் கலக்கிறது. எஸ், கரெக்ட். சோ பக்தர்கள் அதுக்கு ஆசைப்படுவாங்களா? இல்ல இல்ல. ஏன் பக்தர்கள் அதுக்கு ஆசைப்படுறது இல்ல? அவங்க கோலோகத்துல கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யணும், அதுதான் அவங்களோட. வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர் மாதாஜி, கலக்கிட்டீங்க. கோலோகத்துல கிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும். எஸ், அதுதான் பக்தனோடது. பக்தனுக்கு வந்து முக்தி தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை சேவை, சர்வீஸ், பக்தி. பக்தன் கேட்கறது பக்தி தான், முக்தி கிடையாது. முக்தி கேட்கிறவன் பக்தன் கிடையாது. இப்படியும் சொல்லலாம், அப்படி சொல்லலாம். பக்தன் கேட்க மாட்டான், முக்தி கேட்கிறவன் பக்தன் இல்லை. சரிங்களா? அதான் பிரபுபாதர் கொடுக்குறாரு. சோ அது ஆக்சுவலா அவன் கோலோகா போற கூட பக்தன் விரும்புறது இல்லையா? எங்க இருந்தாலும் சரி, நான் பகவானுக்கு சேவை செய்யணும். நரகத்திலேயே என்ன போட்டாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, நான் வந்து அங்க சேவை செய்யணும். மாதாஜி, நான் இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ்ல ஒரு பிரபு சொன்னாரு, இந்த சபரி இருந்தாங்க இல்லையா, சபரி என்ன சொல்றது, அவங்க ராமரை கண்ட உடனே சொன்னாங்க, சரி உங்களை காண்றதுக்காக தான் நான் எவ்வளவு காலமா காத்திருந்தேன், சீக்கிரமா என்ன அனுப்புங்க, நான் போய் சேவை செய்யணும். என்ன குருக்கள் அவங்கதான் என்ன இது பண்ணாங்க, குருமார்களுக்கு நான் போய் சேவை செய்யணும் அப்படின்னு. அதான் ராமரை என்ன கண்டுட்டு கூட என்ன கிட்ட வரணும்னு இல்லாம அவங்கள தானே இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவங்க அவ்வளவு வருஷம் வெயிட் பண்றாங்க, அவ்வளவு காத்திருக்காங்க. அதே மாதிரி உடனடியா அவங்க அந்த யோக நெருப்பு வச்சு அந்த உடம்ப விட்டுட்டு குருக்கு சேவை செய்ய போயிருவாங்க.
சோ அப்ப யோசிச்சு பாருங்க, பகவானோட தர்ஷன் கிடைச்சுமே அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சேவை முக்கியம் இல்லைங்களா? குருவுக்கு சேவை செய்யறது அவ்வளவு முக்கியம் மாதாஜி. கிருஷ்ண சேவா கூட கிடைச்சிருமா, ஆனா பக்த சேவா கிடைக்காது. எஸ், டிவோட்டி சேவா தான் வந்து பக்த சேவை, அதாவது பகவான் சேவை விட பெருசா. சோ ஏன்னா பகவான் வந்து தனக்கு சேவை பண்ணா கூட சந்தோஷப்பட மாட்டாராம், தன்னோட பக்த சேவை பண்ற பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வரான். அதனாலதான் ராமாயணத்துல பாருங்க, சத்ருகுணன் என்ன பண்ணாரு? பரதனுக்கு சேவை பண்ண. பரதன் வந்து ராமருடைய பக்தன், அந்த பக்தனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாரு அவர். சோ அவர்தான் உள்ளதுலயே வந்து ஹையஸ்ட் டிவோட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டைரக்டா ராமருக்கு சர்வ் பண்ணியிருந்தா கூட நீ அவர் வந்து பெரிய டிவோட்டி கிடையாது, ஆனா ராமருடைய பக்தனுக்கு சர்வ் பண்ணதுனால அவர் தான் உள்ளதுலயே பெரிய டிவோட்டியா. சோ பக்த சேவா அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் எளிதா யாரும் கிடைச்சிடாது. நீங்க சொன்ன மாதிரி சபரி வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது, அவங்க வந்து போயிருவாங்க, திருப்பி போயிருவாங்க. கரெக்ட். சோ கிருஷ்ண பக்தன் அடுத்தது வந்து எல்லா உயிரிடத்தில் நண்பனாக, அதுக்காக நிர்வைர அப்படிங்கறத பத்தி பிரபுபாதர் கொடுக்குறாரு. கிருஷ்ண பக்தன் வந்து எல்லாருக்கும் நண்பனா இருக்கான், அவனுக்கு எதிரிகளே கிடையாது. இது எப்படி சொல்லுங்க? எல்லாருக்குள்ளயும் அவன் பரமாத்மாவை பார்த்துட்டு எல்லா உயிர்களுக்குள்ளயும் கிருஷ்ணா இருக்காரு. எதிரியா நினைக்க கூடாது. ஏன்? எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்காரு, பரமாத்மா இருக்காரு இல்லையா? அது மட்டும்தான் ரீசனா? சொல்லுங்க. அபச்சாரம் மாதாஜி, அவரா விஷ்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஏன் வந்து அப்படின்னு அவங்க எல்லா உயிர்களுக்கும் நண்பனா இருக்காங்க, ஏன் எப்ப வேணா அவங்க பக்தரா மாறும். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது மாதாஜி, எல்லாமே நீங்க சொல்லி தந்தது மாதாஜி. எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், கிருஷ்ணாக்கு அது பிடிக்காது. கிருஷ்ணாக்கு அது பிடிக்காது. என்னென்ன பிடிக்குமோ அதுதான் ஒரு பக்தன் பண்ணுமா இல்லைங்களா? மத்த உயிர்களுக்கு எதிரியா, இப்ப நீங்களே உங்களுக்கே ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க சரிங்களா? உங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்கள ஒருத்தருக்கு பிடிக்கும், 2 குழந்தைங்கள ஒருத்தருக்கு பிடிக்காதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? ஒருத்தர் வராங்க, உங்களோட மூத்த 2 குழந்தைங்கள தான் எனக்கு பிடிக்கும், கடைசியா பிறந்த 2 எனக்கு பிடிக்காதுன்னா போயான்னு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. நமக்கு எல்லா குழந்தையும் ஈக்குவல் இல்லைங்களா? அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு மோசமானவனாவோ எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எல்லா குழந்தையும் ஈக்குவல். அது மாதிரிதான் கிருஷ்ணாக்கு. அவன் நாத்திகனா இருந்தாலும் சரி, மோசமான ஆளா இருந்தாலும் சரி, பகவானுக்கு அவங்க எல்லாம் குழந்தைங்க தான். ஏன்னா நமக்கெல்லாமே அவர் இவ்வளவு கோடி ஜென்மமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாமெல்லாம் என்னென்ன அட்டகாசம் பண்ணமோ நமக்கு பக்தி கொடுத்திருக்காரு. நம்மளுக்கே பக்தி கொடுத்திருக்கப்போ யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியாவே மாத்தி உளர்வேன். அவரு சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதினார் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் வந்து மலத்தில் உள்ள புழு விட மோசமானவன், ஜகாய் என்னை விட பெட்டர் அப்படின்னு சொல்லுவார். என்னை விட அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்க. சோ அந்த ஜகாய் மதாய்க்கும் வந்து நித்யானந்த பிரபு கருணை கொடுத்தாரு இல்லைங்களா? எஸ், அது மாதிரிதான் நமக்கெல்லாம் வந்து இந்த கருணையை வாங்குறதுக்கு 1% கூட தகுதி கிடையாது. ஏன்னா பல கோடி ஜென்மமா என்னென்னமோ அட்டகாசம் எல்லாம் பண்ணிருப்போம். நாமளும் நிறைய கொலைகள் பண்ணிருப்போம், கொள்ளையடிச்சிருப்போம், எவனாவது கெடுத்திருப்போம், எல்லாமே பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். நாம ஒண்ணும் யாருமே வந்திருக்கவங்க நல்லவங்க கிடையாது. நம்ம இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறோம்னாவே நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சோ நமக்கும் கூட பகவான் கருணை கொடுக்கிறாரு அப்படின்னா என்ன ரீசன் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. காரணமற்ற கருணை. காரணமற்ற கருணை, பகவானுடைய காஸ்ட்லெஸ் மர்சி. அதேதான் பக்தர்களும் கொடுக்குறாங்க இல்லைங்களா? பிரபுபாதருடைய காஸ்ட்லெஸ் மர்சி தான் இன்னைக்கு நானும் நீங்களும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். காரணமற்ற கருணை. அவரு யாரு, நாம யாரு? அவர் எதுக்காக நம்மளை பத்தி அழட்டிக்கணும்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு என்னங்க, அவர் ஜாலியா உட்காந்து ஹரே கிருஷ்ணா பிருந்தாவன்ல உட்காந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா போயிட்டே இருக்கலாம் கோலோகம். ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும்
எழுதுறாரு விளக்கோடு ஒவ்வொரு பர்பட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் சிஸ்டர் எல்லாமே ஆஹா பிரபுபாதோட இந்த ஒரு லைன் எப்படி இருக்கு பாரு. சோ நம்ம அந்த மாதிரி அப்ரிஷியேட் இஸ்கான்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த பிரபுபாதனுடைய அந்த பொருளுரையில அட்ராக்ட் ஆனவங்க தான். மகராஜ் எல்லாமே அது ருசிச்சு ருசிச்சு சொல்லுவாரு. ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா பாகவதம் கிளாஸ்ல மகராஜ் வந்து பிரபுபாத்துடைய அந்த லைன்ல எப்படி எழுதியிருக்காரு அப்படிலாம் சொல்லுவாரு. சோ அதை அப்ரிஷியேட் பண்ணாதவங்களே இஸ்கான்ல இருக்க முடியாது. சோ ஒவ்வொரு லைனுமே அப்படியே முத்துதான் பிரபுபாதர் எழுதுனது. இன்னைக்கு 50 வருஷம் முன்னாடி எழுதினாரு, இப்போ வரைக்கும் அப்படியே பொருந்துது. இப்ப சமுதாயம் எதை நோக்கி போகுதுங்கிறத பிரபுபாதர் அப்படியே தெளிவா எழுதி வச்சிட்டாரு. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தலைவர்கள் 80 வயது ஆனாலும் அந்த பதவி விட்டு இறங்க மாட்டாங்க, டெத் வந்து அவங்களை கூட்டிட்டு போனாதான் உண்டு அப்படின்னு பிரபுபாதர் எழுதியிருப்பாரு. பதவி மேல அந்த மனிதனுக்குள்ள ஆசை. சோ நம்மளோட லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு ஆச்சாரியா அப்படி ஒரு நமக்காக இவ்வளவு எழுதியிருக்காரு. நம்மள வந்து அவருக்கு வந்து யாருமே எதிரிங்க இல்ல, பிரபுபாதருக்கு வந்து யாருமே எதிரிங்க இல்லை. சோ நான் இந்த நிர்வைர அப்படிங்கறது நான் பிரபுபாதர் வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே யாருமே எதிரி இல்லை. அவர் எல்லாரையுமே வந்து ஒரு சக ஆத்மாவா தான் அவர் பார்த்தார். இந்த ஆத்மாவை எப்படி பகவான்கிட்ட கொண்டு சேர்த்தணும், அதுதான் வந்து ஒரு தூய பக்தனுடைய ஒரே நோக்கமா இருக்கும். வேற எதுவுமே இல்லை. பேர் வேணுமா, புகழ் வேணுமா, பணம் வேணுமா, எதுக்குமே ஒரு தூய பக்தன் மசிய மாட்டான். அவனுடைய ஒரே லட்சியம் இங்க இந்த மதிமயங்கி கிடக்கிற இந்த ஜீவாத்மாக்களை தட்டி எழுப்பி, எந்திரி, மாயா மடியில தூங்கிட்டு இருக்கிறியே, எந்திரிச்சு பாரு, பகவான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இத பண்றதுதான் வந்து ஆச்சாரியாவோட வேலை. சோ பக்தர்களுடைய வேலை தூய இப்படிதான் இருக்கும். வந்து பிரபுபாதன் கொடுக்கிறாரு. கிருஷ்ண உணர்வு என்னும், அதாவது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுள்ள பக்தன் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு மட்டுமே வாழ்வின் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒருவனை விடுவிக்க முடியும். உண்மையா இல்லையா சொல்லுங்க? அது எப்படி வந்து ஒருத்தனை எல்லா பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியும்? அது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ண உணர்வு எப்படி ஒருத்தனை வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளில இருந்து விடுவிக்க முடியும் பிரபுபாதர் சொல்றாரு. என்ன காரணம்? இந்த அறிவு கிருஷ்ணர் தருவாரு மாதாஜி. நம்ம சரண்டர் இது பண்ணிடணும். நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா தானே நமக்கு அந்த விவரம் அவரே நமக்கு புத்தியில தந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மாதாஜி. அது சரியா மாதாஜி? சொன்னது கரெக்ட் தான். இன்னொன்னு, நாம அவர்கிட்ட விட்டுடணும் பொறுப்பை, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா, உடல் அல்ல ஆத்மா, இது எல்லாமே டெம்பரரி இப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே எதுவுமே பண்ணாது இல்லைங்களா? நான் இந்த உடலே இல்ல, ஆத்மா. சோ இது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு டெம்பரரி லைஃப். சோ இதுல வர்ற பிரச்சனை எல்லாமே டெம்பரரி. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை வரப்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஐயோ போச்சு அவ்வளவுதான், 10th மார்க் கம்மியா தூக்கு போடு, 12th மார்க் கம்மியா தூக்கு போட்டு சாகு. இதுதான் வந்து அதுதான் அல்டிமேட். 10th மார்க் வரலன்னா போச்சு, உன் லைஃப் போச்சு இல்லைங்களா? குழந்தைங்கள அப்படிதான் வந்து இது பண்றாங்க. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. நமக்கு பக்தன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இது எல்லாமே டெம்பரரி. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கான எதுக்குமே அல்ட்டிக்க தேவையில்லை. காட்டு தீ மாதிரி நாலா பக்கம் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா கிருஷ்ண உணர்வு நான் எப்பவுமே பகவான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் ஹாப்பியா இருக்க முடியும். கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறதுனால பிரச்சனை வராம இருக்குமானா இல்லவே இல்லை. நான் தான் உங்களுக்குள்ள எக்ஸாம்பிள். எதையோ பண்ணி 7:30 இழுத்துட்டு வந்துட்டே இருக்க பாரு. சோ ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், வந்துட்டுதான். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கலங்க கூடாது. ஏன்னா இது வந்து என்னோட வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா, மாதா சொன்ன மாதிரி கிருஷ்ணா தான் என்னோட வாழ்க்கையின் நோக்கம். அவரை பிரைம் போக்கஸா வைக்கிறப்போ மத்த பிரச்சனைகள்லாம் விலகிரும் இல்லைங்களா? நீங்க உங்க பிரச்சனையை கொண்டு இப்படி முன்னாடி வச்சீங்கன்னா பூதாகரமா தெரியும். அதே பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, சின்னதா தெரியும். கிருஷ்ணாவை முன்னாடி வச்சுட்டு அந்த பிரச்சனையை தள்ளி வச்சிட்டீங்கன்னா உங்களால எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணா கான்சியஸ் எடுத்துட்டா லைஃப் ஸ்மூத் கேக்கா போகுமான்னு அப்படி எல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் வரும். ஆனால் மாதாஜி சொன்ன மாதிரி அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தை கிருஷ்ணா கொடுப்பார், உள்ள இருந்து கொடுப்பார்.
கிருஷ்ணா மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். கிருஷ்ணா மேல நம்பிக்கை வைக்கிறது தான் கிருஷ்ண உணர்வு, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் பக்தி. எதா இருந்தாலும் கிருஷ்ணா என்னை கைவிட மாட்டாரு, இந்த நம்பிக்கை தான் பக்தி. அதான் பிரபுபாத் இங்க சொல்றாரு, எல்லா பிரச்சனைகளிலும் அவன் அதுக்கு சுய அனுபவம் இருக்கு அப்படிங்கிறார். இத மத்தவங்களுக்கு அவன் சொல்லி கொடுக்க விரும்புறான். இறை உணர்வை பரப்புவதற்காக தன் வாழ்வில் அபாயங்களை எதிர்கொண்ட பக்தர்களின் பலரின் சரித்திரத்துல இருக்கு. சோ இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நிறைய பக்தர்கள் கிருஷ்ணா அந்த மாதிரி இறை உணவு பரப்பணும்னு சொல்றப்ப யாருமே அவங்கள வாங்க வாங்க சொல்லி கொடுங்கன்னு யாரும் சொல்லல. கல் எடுத்து அடிச்சாங்க, சாட்டை எடுத்து, ஹரிதாஸ் தாகூர் சாட்டை எடுத்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல அடிச்சாங்க. சோ இது மக்கள் எப்பவுமே உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் தங்களை தியாகம் பண்றாங்க. எதுக்குன்னா மக்களுக்கு அந்த இறை உணர்வு பரப்புறக்காக. சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா இயேசு வச்சு ஒரு கிறிஸ்டியானிட்டி, ஒரு ரிலீஜியனே ஃபார்ம் ஆச்சு. மக்கள் மறுபடியும் புரிஞ்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி அவங்க கிருஷ்ணா கான்சியஸ பரப்புறக்காக எல்லா கஷ்டமும் ஒரு பக்தன் படுவான். சோ ஒரு மனுஷன் துன்புறான், கஷ்டப்படுறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். பிரபுபாதர் கொடுக்குறாரு. என்ன காரணம்? கிருஷ்ணரை மறந்துட்டு இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும்தான் துன்பம், மத்தது எதுவுமே துன்பம் இல்லை. நீங்க துன்பம் நினைச்சிட்டு இருக்கிற துன்பம் எதுவுமே துன்பம் இல்ல. கிருஷ்ணா மறந்துட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய துன்பம். பிரபுபாதரன் கொடுக்கிறார். சோ எல்லா பௌதீக பிரச்சனைகள்ல இருந்து மனித அனத்தை விடுவிப்பதே மனித சமுதாயத்துக்கு ஒரு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய நற்பணி. சோ அதுக்கு என்ன வழி அப்படின்னா, எல்லாவித அபாயங்களையும் தூய பக்தன் இறைவன் சேவையில் இவ்வாறாக ஈடுபட்டுள்ளார். எல்லாவித அபாயங்களையும் கிருஷ்ணருக்காக மேற்கொண்டு கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் மீது அவர் எவ்வளவு கருணையுடன் இருப்பார் என்பது தற்போது நம்மால் கற்பனை செய்ய முடியும். அதனாலதான் அவங்க இந்த உடலை விட்டு போன அப்புறம் கோலோகா போறாங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணா கோலோகா போக முடியும்னா, அந்த கிருஷ்ணா கான்சியஸ பரப்புறதுக்கு ஒருத்தன் எவ்வளவோ கஷ்டப்படுறான். சோ அந்த கஷ்டங்களை பார்த்துட்டு பகவான் சும்மா இருக்க மாட்டார். அவனுக்கு கருணை காமிக்கிறார். அவனை கருணை காமிச்சு அவன் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறார். சோ அதனாலதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி பக்தர்களோட சேவை ரொம்ப முக்கியம். நம்மளால அப்படி போய் பண்ண முடியும்னா அந்த பண்ற பக்தர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். என்னால போய் ஒருத்தருக்கு போய் சேவை செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாதுன்னா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளவு. சோ தற்காலிக தோற்றமான விஸ்வரூபம், கால ரூபம், 4 விஷ்ணு ரூபம் எல்லாமே கிருஷ்ணர் காமிக்கிறாரு இல்லைங்களா? நிறைய பைத்தியக்காரங்க இதையே ஒத்துக்கிறது இல்ல. எல்லாம் கிருஷ்ணரும் ஒரு தற்காலிக ரூபம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் காமிச்சது கிருஷ்ணா. அவருதான் மூல ரூபம். அவரு நினைச்சாருன்னா எந்த ரூபத்தை வேணா காமிக்கலாம். கிருஷ்ணாதான் மூல ரூபம். அவர் நினைச்சா விஸ்வரூபம், கால ரூபம், விஷ்ணு ரூபம் எல்லாமே காமிக்கலாம். சோர்ஸ் கிருஷ்ணாதான். சோ விஷ்ணு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரூபங்கள் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணா எந்த ரூபத்துல இருக்காரு? இரண்டு கைகளுடைய ஷாமசுந்தர ரூபத்துல தான் அவர் எப்பவுமே இருக்காரு. சோ அதனாலதான் பக்தனுக்கு அந்த ரூபத்தை விட வேற எந்த ரூபமும் முக்கியம் இல்லை. பகவானுடைய அந்த ஷாமசுந்தர ரூபம் தான் பக்தனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுல பற்றி கொண்டவங்க எப்பவுமே இதயத்துல அவங்க பகவான அந்த மாதிரி பாக்குறாங்க. அவங்க வேற எதையுமே அவங்க பாக்குறது இல்ல. கிருஷ்ணா பிரம்ம சமிதியில கிருஷ்ணருடைய உருவமே முக்கியமானது, அவரே முதன்மையானவர். இதுதான் பிரபுபாதர் விஸ்வரூபத்துக்கு எப்படி பாருங்க நச்சுன்னு ஒரு பொருளுரை கொடுத்திருக்காரு பாருங்க. சோ இந்த எல்லா குவாலிட்டியும் பக்தனுக்கு இருக்கு. சங்க வர்ஜித, நிர்வைர, மத்பர, வேற என்ன பார்த்தோம்? சோ எஸ், இது எல்லாமே அந்த யுத்த வைராகிய, இது எல்லா குவாலிட்டியும் ஒரு பக்தனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறவன் நிச்சயமா கிருஷ்ணாட்ட போக முடியும். ஏன்னா பகவான் கடைசியா சொல்லுவார், யார் ஒருத்தன் என்னுடைய இந்த மெசேஜ எல்லாருக்கும் போய் சொல்லி தரானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணன் சொல்றாரு இந்த மாதிரி 18ஆம் அத்தியாயத்துல.
இந்த மெசேஜை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்ததுக்காக தங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எல்லாமே பண்றாங்க. பெரிய பெரிய நம்ம மகராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர்லாம் சம்பாதிச்சிருந்தா நீ கோடி கணக்குல சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு நல்லா அவர் வந்து NIT படிச்சவரு, பயங்கர பிரெய்னி. சோ அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து கிருஷ்ண உணர்வை பரப்புறதுதான் என் வாழ்க்கை லட்சியம் சொல்லி 5க்கும் 10க்கும் இன்னைக்கு அந்த கோயில முடிக்கிறதுக்கு அல்லாடிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அதாவது அவர் நினைச்சிருந்தா அவர் சம்பாரிச்ச பணத்திலேயே கட்ட முடியும். ஆனா பகவானுடைய சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நாம ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி நாம் பண்ணோம்னா பகவான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ நாம பெரிய லெவல்ல என்னால முடியாது மாதிரி சின்ன லெவல்ல பண்ண நம்மளால என்ன பண்ண முடியுமோ பகவான் பாப்பாரு. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆசைப்படணும். முதல்ல பக்தர்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படணும். ஆசைப்பட்டா போதும் பகவான் அதுக்கான வழிமுறைகளை எப்பவுமே காமிச்சு கொடுப்பாரு. ஏன்னா நம்மளால உண்மையிலேயே எதுவுமே பண்ண முடியாது. ஆசை மட்டும்தான் பட முடியும். ஆசைப்பட்டோம்னா கிருஷ்ணா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். அவர் ஒண்ணு ஹிட்லர் கிடையாது. நம்மள எல்லாம் மிரட்டி அப்படியே தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய ஹிட்லர் அவர் இல்ல. அவரு நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் கிருஷ்ணா ஆசைப்படுறாரு. அதனாலதான் நாம என்னென்ன ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி லைஃப் நமக்கு அமைச்சு கொடுத்தாரு. பல கோடி ஜென்மமும் அப்படிதான் நம்ம பல உடல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப வந்து நாம ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆசைப்படலாம். என்னன்னா கிருஷ்ணா கான்சியஸா அடையணும். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கிருஷ்ணா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தன்னுடைய லோகத்துக்கு திருப்பி கூப்பிட்டுக்குவாரு. பிரபுபாதர் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா.